படத்தில் தனுஷ் அவர்களுடைய கேரக்டரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயின்னா இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமமாக தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன ஒரு விஷனில் பார்ப்போம்னா ஒரு அழகான ஒரு கப்புள்ஸ், அவங்களுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு லவ் இருக்குன்னு. பட் லவ்வை தாண்டி அந்த லவ்லேயே வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்குல்ல, இது இன்னும் அடுத்த கிரேடில் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்ப்பாரோ, அந்த கனெக்டில் ஃபஸ்ட் டைமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை பார்க்குறாருன்ற அந்த ஜோனில் இந்த கதையை அமைச்சிருந்ததுன்றது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஸ்டன்னிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்டை பற்றி தான் பேசணுன்னு இருந்தேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் குபேரா படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ரஷ்மிகாவை அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ட் அந்த கதை காலத்தை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில். அவர் எதுக்காக அம்மா அம்மான்னு கூப்பிட்றாருனா, இவங்க தனுஷ்க்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை தாண்டி சாப்பாடும் கொடுக்குறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி பெக்கராக இருந்திருக்காரு. அவர் பிச்சைக்காரனாக இருக்கும்பொழுதும் ரஷ்மிகாவுக்கு தெரியுது. அவர் ஏதோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சதுக்கப்புறமா அவர் சூசைட் பண்ணிக்க போகிறாரு. அந்த இடத்துலையும் ரஷ்மிகா தான் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் ரஷ்மிகா போகிறாங்களோ எல்லா இடத்துலையுமே தனுஷ் அவர்கள் பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கார். தொடர்ந்து அவர் வந்து அவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கார்.